ரிஷபராசி நேயர்களே, நீங்கள் கடந்த காலங்களில் நீங்கள் கடந்து வந்த வழிகள், சொந்தங்கள் செய்த நம்பிக்கை துரோகம். ரிஷபராசினராகிய நீங்கள் பொதுவாகவே சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் என்பதால் எல்லோரையும் எளிதில் நம்பிவிடுவீர்கள். நம் ரத்தம், நம் சொந்தம் என்று நீங்கள் காட்டிய பாசத்திற்கு பின்னால் இத்தனை சுயநலம் ஒளிந்திருக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கவில்லை. ஜென்ம ராசிக்கு பாதகஸ்தான அதிபதிகள் தசாப்திகள் நடக்கும்போது நீங்கள் உயிர் என்று நினைத்த சொந்தங்களே உங்களுக்கு பின்னால் குழிப்பறிக்கும் வேலைகளில் ஈடுபட்டனர். உங்களுடைய முன்னேற்றத்தை கண்டு பொறாமைப்பட்டு உங்களை பலவீனப்படுத்த அவர்கள் கையாண்ட புத்திகள் உங்களை நிலைகுலைய வைத்தன. ஆனால் இந்த துரோகம் உங்களுக்கு ஒரு மாபெரும் பாடத்தை கற்றுத்தந்துள்ளது. இனி யாரை எந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்ற தெளிவை இந்த அனுபவம் உங்களுக்கு வழங்கியுள்ளது. நீங்கள் சொந்த பந்தங்களை நீங்கள் அதிகமாக நம்பி துரோகம் உங்களுக்கே அவர்கள் செய்து கொடுத்திருப்பார்கள். நீங்கள் அதையும் இன்னும் பொருட்படுத்தாமல் நீங்கள் அவர்களையே நம்பி நம்ம ரத்தம் எல்லாம் நம்பி இருப்பீர்கள். ஆனால் இனிமேல் நீங்கள் அதை கற்றுக்கொள்வீர்கள். சேமித்த பணம் வீணாக சென்ற சூழ்நிலை. கடினமாக உழைத்து சிறுதுள்ளி வெள்ளமாக நீங்கள் சிறக சேமித்த பணம் உங்கள் கையை விட்டு தண்ணீராக கரைந்த போது உங்கள் மனம் அடைந்த வேதனை அளவிட முடியாதது. ஜோதிட ரீதியாக 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் ராகுவின் தாக்கமோ அல்லது 12ஆம் இடமான விரயஸ்தானத்தின் வலுவாவோ கூடும்போது இத்தகைய வீண் விரயங்கள் ஏற்படும். உங்களது உழைப்பின் பலனை நீங்கள் அனுபவிக்க முடியாமல் எதிர்பாராத மருத்துவ செலவுகள், வீண் விவகாரங்கள் அல்லது தவறான முதலீடுகள் மூலம் பணம் விரயமானது. காசுக்காக நீங்கள் பட்ட கஷ்டங்களை உலகம் அறியாது. எனினும் இந்த இழப்பு தற்காலிகமானதுதான். உங்கள் ராசிக்கு தனக்காரணமாக குருவின் பார்வையை கிட்டும்போது இந்த இழப்புகள் அனைத்தையும் ஈடுகட்டும். நீங்கள் சிறு சிறு சேமித்த பணம் வீணாக செலவாகும். நீங்கள் கடினமாக உழைச்சி சேமித்து வச்ச பணங்கள் எல்லாம் மருத்துவ செலவாகவோ அல்லது தேவையில்லாத முதலீடுகள் மூலியமாகவோ காலியாகும். குடும்பத்தில் 3ஆம் நபர் விதைத்த குழப்பம். வீடு என்பது ஒரு கோவில் என்று நீங்கள் வாழ்ந்து வந்த சூழலில் யாரோ ஒரு வெளிநபர் அல்லது வீட்டின் மீது பொறாமை கொண்ட ஒரு 3ஆம் நபரின் தலையீடு ஒட்டுமொத்த அமைதியும் குலைத்தது. உங்கள் குடும்பத்தின் பலவீனங்களை தெரிந்து கொண்டு அதற்குள் குழப்பத்தை விதைத்து குளிர் காய்ந்த மனிதர்களை உங்களால் அடையாளம் காண முடியாமல் போனது. உங்கள் ராசியின் மென்மையான குணம்தான் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் ஏற்பட்ட தோஷங்கள் காரணமாகவோ குடும்ப ரகசியங்கள் வெளியேறி அதுவே உங்களுக்கு எதிராக திரும்பியது. இந்த 3ஆம் நபர் விதைத்த சந்தேக பொறி குடும்பத்தில் பெரும் புயலை கிளப்பியது. ஆனால் உண்மை எப்போதும் வெல்லும் என்ற அடிப்படையில் விரைவில் அந்த நபரை குடும்பமே புரிந்து கொள்ளும் காலம் கனிந்து வருகிறது. நீங்கள் உங்கள் குடும்பத்தில் 3ஆம் நபர் வெளியிருந்து வந்தவர் உங்களின் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருந்தால் என்பதால் அவர்களை உங்களுக்கு குழிப்பறித்து விடுவார்கள். உங்களை நரக வாழ்க்கைக்கு அனுப்பிவிடாமல் இருக்க மாட்டார்கள். நீங்கள் கவனமாக இருக்கவும். உங்கள் வாழ்க்கையில் 3ஆம் நபர்களை சேர்த்து கொள்ள நீங்கள் அனுமதிக்க கூடாது. சகோதரர்களுக்குள் ஏற்பட்ட சொத்து மோதல். உடன் பிறந்தவர்கள் மீது நீங்கள் வைத்திருந்த பாசம் ஒரு சொத்து என்று வரும்போது இவ்வளவு தூரம் கசக்கும் என்று நீங்கள் நினைக்கவில்லை. 3ஆம் இடமான வீரிய சகோதர ஸ்தானத்தில் செவ்வாயின் வக்ர நிலை அல்லது பாதக கிரகங்களின் சேர்க்கை ஏற்படும் போது உடன் பிறந்தவர்களிடையே சுகமான உறவு கெடுகிறது. நியாயமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பூர்வீக சொத்திலோ அல்லது பங்குகளிலோ உங்களை ஏமாற்ற அவர்கள் துணிந்த போது உங்கள் மனம் இரத்த கண்ணீர் வடித்தது. சொத்தை விட உடன் பிறந்தவர்கள் இப்படி செய்கிறார்களே என்ற ஏக்கம் உங்களை வாட்டியது. எனினும் காலம் இதற்கு பதில் சொல்லும். தர்மத்தின்படி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்துக்கள் நிச்சயம் உங்கள் கரம் வந்து சேரும். இவை அனைத்தும் உங்கள் கடந்த காலங்களில் நடந்திருக்க என்பதை நீங்கள் கமெண்ட் வாயிலாக கூறவும். மறக்காமல் நமது ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். உங்களுக்கு இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு சிறப்பாகவே அமையும். பணவரவு படிப்படியாக அதிகரிக்கும். ரிஷபராசி அன்பர்களே, கடந்த காலங்களில் நீங்கள் சந்தித்த பொருளாதார நெருக்கடிகளும் கைகளுக்கு வர வேண்டிய பணம் வராமல் இழுத்தடித்த நிலையும் இனி முற்றிலுமாக மாறப்போகிறது. உங்கள் ராசிக்கு தனஸ்தானம் பலம் பெறுவதால் வருமானத்திற்காக புதிய வழிகள் தானாகவே திறக்கும். நீங்கள் செய்யும் உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம்
தங்கு தடையின்றி வந்து சேரும். நிலுவையில் இருந்த பாக்கிகள் வசூலாகும். திடீர் பண வரவுகளுக்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ளதால் உங்கள் அன்றாட தேவைகளை தாண்டி பொருளாதார ரீதியாக ஒரு பெரிய நிம்மதியை நீங்கள் உணர்வீர்கள். இனிவரும் நாட்களில் பணத்தட்டுப்பாடு இன்றி சொல்லுக்கு இடம் இருக்காது. பணம் உங்களுக்கு அடிப்படையாகவே அதிகரித்து கொண்டேதான் இருக்கும். இனிவரும் நாட்களில் நீங்கள் செலவழிக்காமல் அவ்வளவாக இருப்பீர்கள். குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். நெடுநாட்களாக உங்கள் குடும்பத்திற்குள் இருந்து வந்த வீண் வாக்குவாதங்கள், மனஸ்தாபங்கள் மற்றும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியாமல் இருந்த சுமூகமற்ற சூழ்நிலைகள் இனி பனி போல விலகும். குடும்ப உறுப்பினர்களிடையே ஒரு பரஸ்பர புரிதலும் விட்டு கொடுத்து போகும் மனப்பக்குவமும் உண்டாகும். ஒருவரை பற்றி மற்றொருவர் தவறாக புரிந்து கொண்ட விஷயங்கள் தெளிவு பெறும். பெரியோர்கள் தலையிட்டால் குடும்ப பிரச்சனைகள் சுமூகமாக முடிவுக்கு வரும். வீட்டில் மீண்டும் மகிழ்ச்சியும் அமைதியும். குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் இனிமேல் எவ்வாறு நடக்காது. ஏனால் பெரியவர்கள் உங்கள் மனஸ்தாபங்களை குறைத்து நிம்மதியாக இருக்க விடுவார்கள். கணவன் மனைவி உறவு இனிமே மாறும். தம்பதியினருக்கு இடையே இருந்து வந்த சின்ன சின்ன ஊடல்களும் ஈகோ பிரச்சனைகளும் மறைந்து அனோன்யம் அதிகரிக்கும் காலகட்டம் இது. ஒருவருக்கொருவர் துணையாக நின்று ஒருவரின் உணர்வுகளுக்கு மற்றவர் மதிப்பளித்து நடக்கத் தொடங்குவீர்கள். கணவன் மனைவிக்குள் இருந்த இடைவெளி குறைந்து பழையபடி நெருக்கம் கூடும். குடும்ப நிர்வாகத்தை இருவருமாக சேர்ந்து திட்டமிட்டு சிறப்பாக நடத்துவீர்கள். வீண் சந்தேகங்களும் மனக்கசப்புகளும் நீங்கி உங்கள் இல்வாழ்க்கை தேன் போல இனிமையாக மாறும். உங்களுடைய கணவன் மனைவி உறவுக்கு இனிமேல் கஷ்டங்களை வராது. இனிமேல் இனிமையாக தான் மாறும். உங்களுக்குள் இருக்கின்ற கருத்து வேறுபாடுகளை நீங்கள் இனிமேல் உட்கார்ந்து பேசி சமாளியுங்கள். இனிமேல் உங்களுக்கு அவ்வளவாக கஷ்டங்களே வராது. மகாலட்சுமி அருளால் சேமிப்பு உயரும். இதுவரை நீங்கள் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் கையில் பணம் தங்காமல் வந்த வழி தெரியாமல் செலவாகி இருக்கும். ஆனால் இனி லட்சுமி கடாட்சம் முழுமையாக கிடைப்பதால் உங்களது தேவையற்ற செலவுகள் கட்டுக்குள் வரும். வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் இனி இருக்காது. வருமானத்திற்கு ஒரு பகுதியை எதிர்காலத்திற்காக சேமிக்க தொடங்குவீர்கள். வங்கி கணக்கில் இருப்பு உயரும். தங்கம் வெள்ளி போன்ற ஆபரணங்களை வாங்கும் யோகமும் சொத்துக்களை சேர்க்கும் பாக்கியமும் மகாலட்சுமியின் பேரருளால் உங்களுக்கு கைகூடி வரும். நீங்கள் இனிமேல் மகாலட்சுமி அருளால் உங்களுக்கு சேமிப்பு உயரும். நீங்கள் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் உங்கள் கையில் பணம் தங்காமல் இருக்கலாம் கடந்த காலத்தில். ஆனால் இனிமேல் உங்கள் கையில் தேவையற்ற செலவுகளை நீங்கள் சமாளித்து இனிமேல் எதிர்காலத்தில் தேவையான அளவு நீங்கள் பணம் சேமித்து வைப்பீர்கள். இவை அனைத்தும் வரப்போகும் நாட்களில் நடக்கும். நீங்கள் மறக்காமல் இதை கமெண்டில் தெரிவித்து நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வரவு படிப்படியாக அதிகரிக்கும். ரிஷபராசி அன்பர்களே, கடந்த காலங்களில் நீங்கள் சந்தித்த பொருளாதார நெருக்கடிகளும் கைகளுக்கு வரவேண்டிய பணம் வராமல் இழுத்தடித்த நிலையும் இனி முற்றிலுமாக மாறப்போகிறது. உங்கள் ராசிக்கு தனஸ்தானம் பலம் பெறுவதால் வருமானத்திற்காக புதிய வழிகள் தானாகவே திறக்கும். நீங்கள் செய்யும் உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் தங்கு தடையின்றி வந்து சேரும். நிலுவையில் இருந்த பாக்கிகள் வசூலாகும். திடீர் பண வரவுகளுக்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ளதால் உங்கள் அன்றாட தேவைகளை தாண்டி பொருளாதார ரீதியாக ஒரு பெரிய நிம்மதியை நீங்கள் உணர்வீர்கள். இனிவரும் நாட்களில் பணத்தட்டுப்பாடு இன்றி சொல்லுக்கு இடம் இருக்காது. பணம் உங்களுக்கு அடிப்படையாகவே அதிகரித்து கொண்டேதான் இருக்கும். இனிவரும் நாட்களில் நீங்கள் செலவழிக்காமல் அவ்வளவாக இருப்பீர்கள். குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். நெடுநாட்களாக உங்கள் குடும்பத்திற்குள் இருந்து வந்த வீண் வாக்குவாதங்கள், மனஸ்தாபங்கள் மற்றும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியாமல் இருந்த சுமூகமற்ற சூழ்நிலைகள் இனி பனி போல விலகும். குடும்ப உறுப்பினர்களிடையே ஒரு பரஸ்பர புரிதலும் விட்டு கொடுத்து போகும் மனப்பக்குவமும் உண்டாகும். ஒருவரை பற்றி மற்றொருவர் தவறாக புரிந்து கொண்ட விஷயங்கள் தெளிவு பெறும். பெரியோர்கள் தலையிட்டால் குடும்ப பிரச்சனைகள் சுமூகமாக முடிவுக்கு வரும். வீட்டில் மீண்டும் மகிழ்ச்சியும் அமைதியும். குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் இனிமேல் எவ்வாறு நடக்காது. ஏனால் பெரியவர்கள் உங்கள் மனஸ்தாபங்களை குறைத்து நிம்மதியாக இருக்க விடுவார்கள். கணவன் மனைவி உறவு இனிமே மாறும். தம்பதியினருக்கு இடையே இருந்து வந்த சின்ன சின்ன ஊடல்களும் ஈகோ பிரச்சனைகளும் மறைந்து அனோன்யம் அதிகரிக்கும் காலகட்டம் இது. ஒருவருக்கொருவர் துணையாக நின்று ஒருவரின் உணர்வுகளுக்கு மற்றவர் மதிப்பளித்து நடக்கத் தொடங்குவீர்கள். கணவன் மனைவிக்குள் இருந்த இடைவெளி குறைந்து பழையபடி நெருக்கம் கூடும்.
குடும்ப நிர்வாகத்தை இருவருமாக சேர்ந்து திட்டமிட்டு சிறப்பாக நடத்துவீர்கள். வீண் சந்தேகங்களும் மனக்கசப்புகளும் நீங்கி உங்கள் இல்வாழ்க்கை தேன் போல இனிமையாக மாறும். உங்களுடைய கணவன் மனைவி உறவுக்கு இனிமேல் சில கஷ்டங்களே வராது. இனிமேல் இனிமையாக தான் மாறும். உங்களுக்குள் இருக்கின்ற கருத்து வேறுபாடுகளை நீங்கள் இனிமேல் உட்கார்ந்து பேசி சமாளியுங்கள். இனிமேல் உங்களுக்கு அவ்வளவாக கஷ்டங்களே வராது. மகாலட்சுமி அருளால் சேமிப்பு உயரும். இதுவரை நீங்கள் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் கையில் பணம் தங்காமல் வந்த வழி தெரியாமல் செலவாகி இருக்கும். ஆனால் இனி லட்சுமி கடாட்சம் முழுமையாக கிடைப்பதால் உங்களது தேவையற்ற செலவுகள் கட்டுக்குள் வரும். வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் இனி இருக்காது. வருமானத்திற்கு ஒரு பகுதியை எதிர்காலத்திற்காக சேமிக்க தொடங்குவீர்கள். வங்கி கணக்கில் இருப்பு உயரும். தங்கம் வெள்ளி போன்ற ஆபரணங்களை வாங்கும் யோகமும் சொத்துக்களை சேர்க்கும் பாக்கியமும் மகாலட்சுமியின் பேரருளால் உங்களுக்கு கைகூடி வரும். நீங்கள் இனிமேல் மகாலட்சுமி அருளால் உங்கள்